பாட்டு கச்சேரி ஆடல் பாடு நல்லா கிராண்டாக நடக்கும். சூப்பராக இருக்கும் திருவிழா. நீங்களும் வாங்க வந்து எங்கள் ஊர் திருவிழா பாருங்க. ஆரோவில் வந்து ஊர் திருவிழா பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் திருவிழாவை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு திருவிழா பண்ணுவாங்க. நல்லா சாப்பாடு எல்லாம் முடிச்சிட்டேன். என்ன சாப்பாடு? ஓ நைட்டுக்கு கருவாட்டு குழம்பு, முட்டை. சூப்பர். என்னது கீரையா? சீக்கிரமாக பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் பொங்கல் வைக்க போயிடுங்க. அடடா சிக்கன் குழம்பு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து அக்கா வீட்டுக்கு தான் போக போகிறேன். எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா வந்து அக்கா வீட்டில் வந்து இன்றைக்கி கூழ் ஊற்றி திங்கக்கிழமையிலேருந்து திருவிழா நடக்கும். ஸோ அதனால் வந்து அக்கா வீட்டுக்கு நான் வந்து தேங்காய் வாங்கிட்டு போகிறேன். இந்த பாருங்கள், 2 மூட்டை தேங்காய் வச்சுருக்கேன். அக்கா வீட்டில் வந்து தேங்காய் ரேட்டில் வந்து ஹெவியாக இருக்குது. ஸோ நம்ம ஊரில் வந்து தேங்காய் ரேட் கம்மியாக இருக்குங்களா. ஸோ அதனால் இங்கேருந்து தேங்காய் வாங்கிட்டு போனாக்கா அவங்க கடை வச்சுருக்காங்க, அவங்க விற்பாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து தேங்காய் வாங்கிட்டு போகிறேன். இப்போ அவங்க போனாக்கா கத்தியால் தான் தேங்காய் உரிப்பாங்க. ஸோ அதனால் நான் வந்து இங்கேயே தேங்காய் உரித்து எடுத்துகிட்டு போக போகிறேன். மேல் மாட்டை மட்டும்தான் உரித்து எடுத்துகிட்டு போக போகிறேன். இங்கே வந்து தேங்காய் உரிப்பார் இருக்குது பட்டு வீட்டில். தேங்காய் உரிப்பாரில் வந்து ஒரு 15 தேங்காய் உரித்து எடுத்துகிட்டு போக போகிறேன். மீதிலாம் மட்டையோடைய அப்படியே எடுத்துகிட்டு போக போகிறேன். மட்டையை உரிக்கிறது மேல் மட்டை மட்டும்தான் எடுக்க போகிறேன். உள்ளார அந்த தேங்காய் பஞ்சிலாம் இருக்கும்ல, அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா வெயிலில் வந்து தேங்காய்லாம் உடஞ்சிடும் இல்லையா. அதனால் பஞ்சு மட்டும் வச்சுட்டு மேல் மட்டை மட்டும் எடுக்க போகிறேன். இப்போ வந்து நான் அக்கா வீட்டுக்கு தான் போக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் நல்லா இருக்கும் வீடியோ. இந்த மாதிரி எடுத்து போனால் நல்லாயிருக்கும். இல்லை ஆடலை 10 நிமிஷம் விட்டுற வேண்டியதான். 10 நிமிஷம் தான். நான் கொஞ்சம் உரிப்பேன். பட் இன்னும் ஒரே ஒரு கார் தான் உரிச்சிட்டுனா நான் எடுத்து போய்டுவேன். கூழ் ஊற்றியாச்சா? எப்போ இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் இப்போ ஊற்றுனாங்க? 12 கழிச்சு தான் போனாங்க அங்கே கரவம் ஜோடிக்கிறதுக்கு. அப்புறம் கரவத்தை ஜோடிச்சு எடுத்துன்னு வந்தாங்க. கரவம் ஜோடிச்சு எடுத்துன்னு வந்து 3 நாள் தான் எமகாண்டம். அதை காட்டி வண்டிக்க முடியாதுன்னு கடுன்னு அப்படியே படிச்சு உடனே ஊற்றிட்டாங்க. ஏன்னா எமகாண்டம் பிறகுது இல்லை, எமகாண்டத்தில் ஊற்றக்கூடாதுன்னு வண்டிக்கு வர பார்க்கலாம். 2:50 இந்த தெருவில் கரவம் வருது. சாயந்தரம் கொழுக்கட்டைக்கு தெருவுறீங்களா? ஆமாம் ஆமாம். 1 மணிக்கெல்லாம் ஊற்றிருந்தாக்கா கரெக்டாக 1/2 மணி நேரம் வண்டிச்சிருப்பாங்க. கடைசியில் எமகண்ணா வரதுனால உடனே 5 நிமிஷம் கூட அவளை அப்படியே உடனே கரவம் வந்தோடனே ஊற்றிட்டாங்க. எல்லாத்துக்கும் கட்டியாக ஊற்றிட்டாங்க. வண்டிக்கல அதிகமாக நேரம் படிச்சுட்டாங்க. சீக்கிரம் ஊற்றுங்க, வந்து வாங்க வாங்க நிற்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிட்டாங்க. அது எப்படி தொட்டி மாதிரி அழகாக செஞ்சுக்கிறாங்க. அதுனா அலுமினியம் வந்து வண்டியிலேவா? வண்டி இல்ல, கீழே வீல்லாம் வச்ச மாதிரி தான் இருக்கும். அப்படியே பெரிய டபரா மாதிரி இருக்குது. சில்வரா இல்ல, வண்டிலாம் இல்ல, கூழ் ஊத்துற தொட்டி. அப்படி சொல்லு போ. தொட்டி போன வருஷம் 6ஆம் உபயக்காரர் செய்த தொட்டி. சரி, இந்த வருஷம் வந்து இன்னைக்கு கூழ் ஊற்றிட்டாங்க. திங்கக்கிழமைலேருந்து திருவிழா. நான் போயிட்டு திங்கக்கிழமையிலேருந்து திருவிழாவுக்கு வருவோம். ஏன்னா இப்போ வந்து பட்டு வரல, அதனால் நாங்கள் எல்லாருமே சனி ஞாயிறு ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஆமாம், எப்பவுமே அப்படி தான். வருஷமே வந்து வெள்ளிக்கிழமை 10 நாள் திருவிழா கணக்கு. இன்னிலேருந்து 10 நாள் திருவிழா கணக்கு. வெள்ளிக்கிழமை கூழ் ஊற்றிட்டாக்கா சனி ஞாயிறு வந்து 2 நாள் விட்டுட்டு திங்கக்கிழமை திருவிழா வச்சுடுவாங்க. நல்லா கிராண்டாக நடக்கும். சூப்பராக இருக்கும் திருவிழா. நீங்களும் வாங்க வந்து எங்கள் ஊர் திருவிழா பாருங்க. சப்ஸ்கிரைபர் நீங்களும் வாங்க. அப்போ சப்ஸ்கிரைபர் நீங்களும் எல்லாரும் வாங்க எங்கள் வீட்டுக்கு. திருவிழாலாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. வாங்க. ஆமாம், இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்ரு. ஆரோவில் வந்து ஊர் திருவிழா பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் திருவிழாவை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு திருவிழா பண்ணுவாங்க. நல்லா தான் இருக்கும். நான் வந்து வருஷம் மிஸ் பண்ணாமல் வந்துடுவேன். நீங்களும் வாங்க, திருவிழா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. சரி, ஓகே. நான் தேங்காய் எடுத்தாந்து போட்டுட்டேன். அம்மா வந்து கொழுக்கட்டைக்கு திருவுறாங்க.
அக்கா வீட்டுள்ளார வந்ததுமே நெய் வாசனை வருது. என்ன பண்ணுற? இது அவுள் வச்சு என்ன பண்ணுறீங்க? என்ன கொழுக்கட்டை? அவுள் நம்ம போடணும். கூழ் ஊற்றுனீங்களா? அது என்னது பொங்கலா இல்லை வீட்டுக்கு சாதமா? கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கல? இந்த ஊரில் வந்து 2-3 டைம் பொங்கல் வைப்பாங்க கோயிலுக்கு போயிட்டு. வேலைக்கு போகலையா? லீவா? ஃபுல் டே லீவா? மதியம் லீவ் போட்டிங்களா? அன்னைக்கும் மதியம் லீவ் போட்டிங்க, இன்றைக்கும் மதியம் லீவ். என்ன சாப்பாடு? ஓ நைட்டுக்கு கருவாட்டு குழம்பு, முட்டை. சூப்பர். என்னது? கீரையா? சீக்கிரமாக பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் பொங்கல் வைக்க போயிடுங்க. அடடா சிக்கன் குழம்பு. சரி சரி, நான் போயிட்டு திங்கட்கிழமை மேலே வரேன். சரிங்களா? நான் மட்டும்தான் வந்தேன், கிரி வரல. இல்லை, அங்கே பிள்ளையாருக்கு படைப்பாங்க. நைட்டு படைப்பீங்க? வேணாம். இல்லைக்கா, இன்னைக்கு அங்கே கிரி வந்து கொழுக்கட்டை அதெல்லாம் செய்யுது விநாயகர் படைக்கிறதுக்கு. நான் வந்தேன். சரி இன்னைக்கு சாயந்தரம் ஏதாவது தேங்காய் ஏதாவது ஓடுமே அப்படின்ட்டு. இங்கே தேங்காய் ரேட் அதிகமாமே, அதனால் அங்கேருந்து தான் வாங்கி. இல்லையே, வாங்கிக்கலாம் இல்லையே நம்ம வீட்டுக்கா? சரி வச்சுக்கோங்க. சரி, நான் இப்போ திங்கக்கிழமைலேருந்து வந்து திருவிழாவில் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி, பசங்களாம் வந்தால் கேட்டுன்னு சொல்ல. சரி, நான் கிளம்புறேன். இந்த உடனே கிளம்புறேன். வந்தேன், அங்கே உடனே செல்லு எடுத்தேன். அம்மாவையும் அக்காவையும் காமிச்சேன். உடனே இங்கே வந்துட்டேன். அக்கா இருக்கான்னு கேட்டேன். லீவு தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் போய் வரட்டுமா? தாத்தா நல்லா இருக்கியா? தாத்தா எங்கே போய் வந்தீங்க? கொல்லிக்கு போய் வந்தீங்களா? வெளியே போய் வந்தீங்களா? இப்போ கொல்லிக்கு போகிறது இல்லையா? சரி, நான் போய் வரேன். நான் திங்கக்கிழமை வரேன். சரி, நான் போய் திங்கக்கிழமை வரேன். இன்னைக்கு அக்கா நான் போய் வரேன். இல்லை, போய் வரேங்க்கா. வரேங்க்கா, நான் போயிட்டு வரேன். போய் வரட்டடா? வரேன். பொண்ணு வீட்டில் சமையல் வேலை என்ன பண்ணுற? போடு பிட்டு போடு, நீ வாட்டு போடு. கருவாட்டு குழம்பா மீன் குழம்புமா? கருவாட்டு குழம்பா தான் இருக்குமா? ஐயோ ஆமாம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விடு. சரி, அப்புறமா எடுத்தாரேன். மறந்துட்டோம்மா, எடுத்தாரேன். சரி, நான் போயிட்டா? ஏம்மா சாப்பிடாத கொள்ளாதியா? என்ன சாப்பாடு இருக்குதா? இட்லி இருக்குது, கூழ் இருக்குது. கூழ் கஷ்டட்டா? கூழ் இருக்குதா? நிறையா இருக்குது. கட்டி கூழ் எடுத்து போடுறீங்கன்னா கட்டி கூழ் போட்டு தெரியா? எங்கள் அக்காவும் அம்மாவும் செஞ்ச கூழ். சரி, கட்டி கூழ் போட்டு கொடு, எடுத்து போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டுக்கே வந்துட்டேன். அங்கே ஊர்லேருந்து கிளம்பும்போது அப்படியே மட்டன் வாசனை, சிக்கன் வாசனை, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு. அந்த ஊரை விட்டு தாண்டி வரும்போது அப்பா எல்லா வீட்லேயும் அவ்வளோ வாசனை. ஏன்னா வந்து மதியம் கூழ் ஊற்றுனாங்க, சாயந்தரம் கும்பம் ஊட்டி படைப்பாங்கள்ல. ஸோ எல்லா வீட்லேயும் நான்வெஜ் வாசனை. 2 அக்கா வீட்டையுமே வந்து சாப்பிட்டு போ அப்படின்னாங்க. அவங்க படைக்கிறதுக்கு மணி 8-9 ஆகும். நம்ம சாப்பிட்டு எப்போ வர்றது? அதனால் இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அந்த ஊரே ஒரே நான்வெஜ் ஸ்மெல் அடிக்குது. அப்புறம் நம்ம அக்கா வீட்டில் வந்து கூழ் ஊற்றுனாங்க இல்லையா? ஸோ அதனால் கட்டி கூழ், இந்த பாருங்கள், கட்டி கூழ் மட்டும் கொடுத்து அமிச்சாங்க. நம்ம இங்கே வந்து கரைச்சி குடிச்சிக்கலாம்.
நான் வீட்டுக்கு வந்துட்டேன். பட்டு இங்கே இல்லை, அவங்க வீட்டில் இருக்காங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். இன்றைக்கி வந்து பிள்ளையாருக்கு ஏதோ செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதான் ஏதோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கொழுக்கட்டை ரெடியா? கொழுக்கட்டை பண்ணுறோம் சாமிக்கு பிள்ளையார் படிக்கிறதுக்காக. ஏலக்காய்லாம் நறுக்க போகிறேன். அம்மா மாவு பேசிட்டு இருக்காங்க. தீனிலாம் ரெடி பண்ணியாச்சு. பூரணம் இன்னும் அதுக்குள்ளே வந்துட்டேன். ஒரு 4 ஏலக்காய் போட்டு உட்காரு. இதோட தண்ணி மட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீட்டில் செஞ்ச கொழுக்கட்டை எடுத்து வந்து சாமிக்கிட்ட வச்சாச்சு. அது வரைக்கும் பாருங்கள், அந்த வாளியில் தான் கொழுக்கட்டை இருக்குது. இப்போ படைக்க போகிறாங்க. நல்லா 3 நாளாக தடல் படலாக விநாயகர் படையல் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம தெருவில் சாப்பாடு தூரில் போடுதா? 3 நாளாக வந்து தடல் படல் சாப்பாடு தான். விநாயகர் பேர் சொல்லி நம்மளும் சாப்பிட வேண்டியதுதான். எப்போ கிளம்புப்பா? அப்பா வேலை காலம் பார்த்து கிளம்ப யார் யாருக்கு இன்னமோ அதுதான். எப்போ போகணும் அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. இந்த பிள்ளையார் நாளைக்கு போகணும், இன்றைக்கி போகணுன்னா இன்றைக்கி போகணும், அவ்வளோதான். அது சங்கராபுரி ஆற்று, ஒரு சங்கராபுரி ஆற்று நம்பூர். சங்கராபரணி யார்? நம்பூர் யார்? ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வீட்டில் இருந்தும் பிரசாதம் வந்துக்கிட்டே இருக்குது. பிரசாதம் குவியும் வண்ணம் நிறைய பிரசாதம் வந்துன்னு இருக்குது. 1 2 3 4 5 6 ஒரு 8 பாத்திரம் இருக்குது பிரசாதமே. பரவாயில்ல. அவன் வந்துட்டானாடா இன்னொருத்தவன். இந்த இன்னொருத்தன் எடுத்தாரான் நான். எட்டு தான் இருக்குதா? சக்கரை பொங்கல், சுண்டல், கொழுக்கட்டை, லெமன் சாதம். பிள்ளையாருக்கு படைச்சிட்டு நாங்கள் நிறைய கொடுத்தாங்க. அதுதான் வந்து நைட்டு சாப்பாடு சாப்பிட போகிறோம். என்ன பட்ட நம்ம கொழுக்கட்டை நாங்கள் பண்ணது சாப்பிட்டதா இருக்குது. நான் அங்கே சாப்பிட்டேன். ஓகே, 3வது நாள் பிள்ளையார் வந்து சூப்பராக நாங்கள் படித்து எங்கள் தெரு கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நாளைக்கு வந்து பிள்ளையார் கிளம்பிடுவாருன்னு நினைக்கிறேன். இதோட அடுத்த வருஷம் பார்ப்போம். ஸோ இதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டேன். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாய் பாய்.